அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரா ரிலேட்டட்லேருந்து ஒரு முக்கியமான எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா வெக்டார் ஸ்பேஸ், லீனியர்லி இண்டிபெண்டன்ஸ், பேசிஸ் அண்ட் டியூவல் பேசிஸ், அதுக்கப்புறம் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரேங்க்கு, கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் அண்ட் மேட்ரிசஸ். ஸோ ரிலேட்டட் நம்ம மொத்தத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, இல்லைனா பாலிடெக்னிக் டிஆர்பி, சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு காமனாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே பேசிக்ஸ் தான். ஸோ ரொம்பவும் அட்வான்ஸாகவும் இருக்காது, ரொம்பவும் புவராக இருக்காது. கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் கண்டென்ட்டை புக் வைஸாக லைன் பை லைன் படித்தா மட்டும் போதாது. ஸோ படித்த கான்செப்டை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றத கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் போட்டாகணும். ஸோ இமிடியேட்டாக என்னுடைய டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக 77 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 77 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 77மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டு காமனான கொஷின்ஸ் தான் எல்லாமே. ஓகே, ஃபைன். ஸோ இது போல் ரெகுலர் வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கிங்க. டெய்லி அப்டேட் பண்ணிவிடுவேன். எவ்ரி மார்னிங் வந்து 9 o'clock வந்து உங்களுக்கு என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன். அதே போல் என்னுடைய பிளேலிஸ்ட்லையும் இது ஆட் ஆகிடும். ஓகே, ஃபைன். இப்போது ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். The set of vectors v1, v2, v3 and so on vn is linearly independent தான் நமக்கு தெரியும். இதனுடைய லீனியர் காம்பினேஷன் எழுத வச்ச இப்போ இதனுடைய லீனியர் காம்பினேஷன் எழுதுறேன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு நிமிஷம், சாரி. சமேசன், ஸோ சமேசன் ஆல்ஃபா இஸ் இன்ட்டு விஐஸ் எழுத வச்ச லீனியர்லி இண்டிபெண்டாக இருந்தால் ஈச் ஆல்ஃபா இஸ் வந்து நமக்கு 0 ஆகும். ஒவ்வொரு ஐக்குமே இது வந்து 0 ஆகும். ஸோ அப்போ பாருங்கள், ஆல் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் நான் ஜீரோன்றது ஃபால்ஸு. linearly dependent concept, at least one coefficients are non-zero என்றதும் false, at least one coefficient is 0 என்றது false, all the coefficients are 0. ஸோ ஒரு linearly independent vectors உடைய linear combinations வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆல்ஃபாயும் 0 ஆகும் அப்படின்றதான் linearly independentக்கான டெஃபினிஷன். அதுவே அந்த செட்டு linearly independentஆக இருந்து அது ஏதோ சம் செட்டை ஸ்பேன் பண்ணுது அப்படின்னா அது வந்து பேசிஸாக இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா linearly independent மட்டும்தான். நெக்ஸ்ட் பாருங்கள். எனி சப்செட் ஆஃப் அ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் இஸ் லீனியர்லி இண்டிபெண்டண்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சப்செட் எடுத்துக்கிறீங்க, ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் எடுத்துக்கிறீங்க. அதில் நீங்கள் எந்த கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் 1 பாயிண்ட் செட்டு, 2 பாயிண்ட் செட்டு நீங்கள் எதை கன்சிடர் பண்ணாலும் அந்த சப்செட் ஆல்வேஸ் நவா இருக்கும், லீனியர்லி இண்டிபெண்டண்டாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ரிசல்ட் அது, நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட், த பேசிஸ் ஆஃப் அ வெக்டார் ஸ்பேஸ் இஸ் அ செட் தட் இஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பேசிஸ் ஆஃப் அ வெக்டார் ஸ்பேஸ்ன்றது லீனியர்லி இண்டிபெண்டண்டாக இருக்கும். அதே போல் அந்த என்டையர் செட்டை ஸ்பேன் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் R2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய ஸ்பேனிங் செட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 1 0 0 1. ஓகே, இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டு. இது ஆக்சுவலாக R2வை ஸ்பேன் பண்ணிடும். ஸோ நீங்கள் எந்த வெக்டர் ஏபி எடுத்துக்கிட்டாலும் இன் R2வில் அது வந்து A டைம்ஸ் 1, 0 ப்ளஸ் B டைம்ஸ் 0, 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஒரு ஆர்பிட்ரரி நம்பர் எடுத்து நீங்கள் இந்த லீனியர் காம்பினேஷன் எழுதுறதால இது வந்து ஸ்பேன் செட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதனுடைய ஸ்பேன்னா R2ஓட ஸ்பேன். இப்போ நீங்கள் R3க்கு ஸ்பேனிங் செட்டு சொல்லலாம். ஸோ R3க்கு 1 0 0, அதுக்கப்புறம் 0 1 0, அதுக்கப்புறம் 0 0 1. ஸோ இது எல்லாமே ஸ்பேனிங் செட்டு தான். ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாமே வச்சு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ காலேஜ் டிஆர்பிலையும் இந்த ஐடியாஸில் ஒரு கொஷின் வந்திருந்தது. ஓகே, ஸோ ஸ்பேனிங் செட்னா என்ன, லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா, லீனியர்லி டிபெண்டன்ட்னா என்ன அப்படின்ற ஏரியாவை நீட்டாக கேட்டிருந்தாங்க கொஸ்டின். ஓகே, ஃபைன். இப்போது இந்த ப்ராப்ளம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு இந்த பேட்சில் இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்கள்கிட்ட ஒரு லெவலாக இருந்துட்டாவே போதுமானது. நான் போடுற வீடியோஸ் ப்ளஸ் அந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா போதும். அதுக்கு நான் நிறைய ப்ராப்ளம் செட்டிங்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தான் எம்சிக்யூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இமீடியட்டாக நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸும் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் படிக்க ரெடியாக இருக்கணுங்க. இப்போது நம்ம ஒரு கண்டென்ட்டை வாங்கிட்டால் மட்டும் போதாது. ஸோ டெய்லி அதை வந்து நம்ம டெடிக்கேட்டடாக உட்காந்து படிக்கிறோமா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஒரு சிலவங்க மெட்டீரியல் வாங்கி வச்சுட்டு படிச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம மேக்ஸ் லைனில் இருந்துட்டா, இப்போது ஒரு டாக்டர் இருக்கார், எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காரு அப்படின்னா நம்ம முடிச்சிட்டோம், ஸோ பேஷண்ட் வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்க மாட்டார். ஸோ எனி டைம் அவருடைய தாட்ஸ் வந்து எதனா ஒரு டிசீஸை பற்றி படிக்கிறது, ஸோ பேஷண்ட் இப்படி வந்து அவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அதே போல் தான் நம்ம எல்லாரும் நம்மளுடைய சப்ஜெக்ட்டை நினைக்கணும். ஸோ நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, நம்ம இதுதான் நம்ம லைஃப் லைன் அப்படின்னா நம்ம வெறும் டிகிரி மட்டும் வாங்கினா மட்டும் போதாது. ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளமும்
நம்ம ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் எப்படி ப்ராப்ளமாக அப்ளை பண்ணலாம், இதை அப்ளை பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. வேலை வாங்கிட்டா மட்டும் போடாது, வேலை வாங்கிட்ட பிறகும் நீங்கள் இதை பண்ணியிருக்கணும். ஓகே, ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு டைம் கிடைக்கல, வேலைக்கு போகிறதே சரியாக இருந்தது, படிக்க முடியல. இன்கேஸ் நீங்கள் போஸ்டிங் வாங்கணும் அதுதான் சொல்லுவாங்க, என்னால் இந்த எக்ஸாம் சரியாக பண்ண முடியல. அதுதான் நம்ம தப்பு. நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு அங்கீகாரம். ஸோ அந்த அங்கீகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், மேக்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணணும். ஸோ ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தா மட்டும் போதாது, நம்மளும் புதுசாக கற்றுக்கணும். ஸோ அந்த இன்வால்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னாவே போதும், நீங்கள் நிறைய பேர் மேக்ஸ் நல்லா சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நிறைய பேருக்கு தெளிவாகவும் டீச் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே ஃபைன். இப்போது அந்த ஒரு பேசிஸோட வெக்டார் ஸ்பேஸ் என்னன்னா, அது லீனியர்லி இண்டிபெண்டண்ட்டாக இருக்கணும், as well as அது வந்து ஸ்பேன் பண்ணும். ஓகே, அடுத்து ஆல் த பேசிஸ் ஆஃப் ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு பேசிஸ் ஒரு செட்டுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் பீட்டா 1 ஒரு பேஸ் எலமெண்ட் ஃபார் சம் வெக்டார் ஸ்பேஸ் B இருக்கு. அதே போல் பீட்டா 2 வந்து சம் பேசிஸ் ஆர் வெக்டார் ஸ்பேஸ் B. அதே போல் பீட்டா 3 பேசிஸ் ஃபார் வெக்டார் ஸ்பேஸ். ஒன்ஸ் பேசிஸ் ஆர் நவே ஆல் ஆர் ஈக்குவல் கார்டினாலிட்டி. ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் பிஐஸ் வந்து ஆல்வேஸ் சேமாக இருக்கும், சேம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட்டில் வந்து 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இருக்குது, ஒரு செட்டில் 3 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இருக்குது. அப்போது R3க்கு வந்து 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் இருக்கிற செட் வந்து பேசிஸாக வருமா, இல்லை 3 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் வந்து பேசிஸாக வருமானு பார்த்தீங்கன்னா டைமென்ஷனை பொறுத்து. சப்போஸ் டைமென்ஷன் 3 வந்து 3 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ் தான் என்னவா இருக்கும், உங்களுக்கு பேசிஸாக இருக்கும். ஓகே, அப்போது ஒரு செட்டில் எவ்வளோ பேசிஸ் எலமெண்ட் வேணால் இருக்கலாம், பட் அதனுடைய கார்டினாலிட்டி என்னவா இருக்கும், சேமாக இருக்கும். கார்டினாலிட்டி மீன்ஸ் எலமெண்ட்ஸ் வைஸ் நான் சேம் சொல்ல, கவுண்ட். ஸோ ஒரு பேசிஸில் 10 எலமெண்ட்டு லீனியர்லி இண்டிபெண்டண்டாக இருக்குது, ஸ்பேனிங் செட்டாக இருக்குது. அதே போல் இன்னொரு பேசிஸில் 10 எலமெண்ட் இருக்குது, லீனியர்லி இண்டிபெண்டண்டாக இருக்குது, ஸ்பேனிங் செட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு வெக்டார் ஸ்பேஸுக்கு மோர் தென் ஒன் பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா, எக்ஸிஸ்ட் ஆகும், பட் கார்டினாலிட்டி சேமாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஒரு வெக்டார் ஸ்பேஸுக்கு யூனிக் பேசிஸ் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. நோட் பண்ணுங்க பாயிண்ட்டு, ஒரு வெக்டார் ஸ்பேஸ் பொறுத்தளவுக்கு பேசிஸ் எலமெண்ட் யூனிக்காக இருக்கணும் அவசியம் கிடையாது. குட் பி எனி திங், பட் கார்டினாலிட்டி சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குறேன். 1 0 0, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 0 1 0, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 0 1. இது வந்து ஆக்சுவலாக லீனியர்லி இண்டிபெண்ட், R3 ஸ்பேன் பண்ணுது. இது எல்லாமே எல்ஐ லீனியர்லி இண்டிபெண்ட், இந்த ஸ்பேன் R3. ஓகே ஃபைன். அது லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும், எந்த வெக்டர் எடுத்துக்கிட்டாலும் லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும். ஸோ ஆர்பிட்ரரியாக ABC எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ A டைம்ஸ் 1 0 0 ப்ளஸ் B டைம்ஸ் 0 1 0 ப்ளஸ் C டைம்ஸ் 0 0 1 எழுதிக்கலாம். ஸோ இது வந்து R3 கம்ப்ளீட்டாக ஸ்பேன் பண்ணிடுது. ஓகே சரி, இது மட்டும் தான் பேசிஸ் எலமெண்ட்டா கிடையாது. ஃபார் எந்த லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டாக எடுத்துக்கிட்டோம் வித் 3 எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுக்கிறோம். ஸோ நான் எடுக்கிறேன் 1 -1 0, அதுக்கப்புறம் 0 1 0, கரெக்டாக, அதுக்கப்புறம் 0 0 1. ஸோ இதுவுமே இந்த செட்டுக்கு பேசிஸ் தான். ஓகே, இதுவுமே என்னது, இந்த செட்டுக்கு எனக்கு பேசிஸ் எலமெண்ட் தான், R3க்கு பேசிஸ் எலமெண்ட் தான். இதுவும் ஒரு இது வந்து லீனியர்லி இண்டிபெண்டண்டாக இருக்கும், R3 ஸ்பேன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போது இது வந்து ஆக்சுவலாக கார்டினாலிட்டி வைஸ் பாருங்கள், 1 2 3 எலமெண்ட் இருக்குது, 1 2 3 எலமெண்ட் இருக்குது. அப்போது ஒரு வெக்டார் ஸ்பேஸில் எவ்வளோ பேசிஸ் எலமெண்ட் வேணா இருக்கலாம், பட் அதனுடைய கார்டினாலிட்டி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து என்னவாக இருக்கும், ஆல்வேஸ் சேமாக இருக்கும் அப்படின்றதான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு வெக்டார் ஸ்பேஸில் இன்ஃபினைட்லி மெனி பேசிஸ் எலமெண்ட் இருக்கலாம், பேசிஸ் செட் இருக்கலாம். ஒரு வெக்டார் ஸ்பேஸுக்கு இன்ஃபினைட்லி மெனி பேசிஸ் செட் இருக்கலாம், பட் எந்த செட்டு கன்சிடர் பண்ணாலும் அதனுடைய கவுண்ட் வந்து சேமாக இருக்கும், கார்டினாலிட்டி டேர்ம் வைஸ்க்கான கவுண்ட் வந்து சேமாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் டுயல். இப்போ இது பார்த்துலாம். இது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கவனிக்கணும். த டுயல் ஸ்பேஸ் V ஸ்டார் கன்சிஸ்ட் ஆஃப் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டுயல் ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னு நம்ம டெஃபினேஷன் கொடுக்கலாம். ஸோ Vன்றது ஒரு வெக்டார் ஸ்பேஸு, ஒரு டுயல் ஸ்பேஸுக்கு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு வேணும், வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்டு வேணும், ஓவர் ஃபீல்டு F. ஓகே, V ஸ்டார் டிஃபைன் பண்ணுறேன், இட் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் லீனியர் ஃபங்க்ஷனல் ஃப்ரம் V to F, where F is linear. ஸோ இதுதான் டுயல் பேசிஸோட டெஃபினிஷன், மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ V ஸ்டார்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் லீனியர் ஃபங்க்ஷனல் ஃப்ரம் V to F அண்ட் தேர் F வந்து லீனியராக இருக்கும். அப்போ எந்த ஆப்ஷன் வரும், C தான் வரும். ஓகே நெக்ஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் V ஈக்குவல் டு என்ன இருந்தால் டைமென்ஷன் ஆஃப் V ஸ்டாரும் ஃபைனல் டைமென்ஷனில் பொறுத்தளவுக்கு டைமென்ஷன் ஆஃப் Vயும் டைமென்ஷன் ஆஃப் V ஸ்டாரும் ஆல்வேஸ் என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் த இன்னர் ஸ்பேஸ் சாட்டிஸ்ஃபைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிமெட்ரிக் இருக்கும், லீனியாரிட்டி இருக்கும், பாசிட்டிவ் டெஃபினட்ஸ் இருக்கும், ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ சிமெட்ரிக்னா என்ன, என்ன போட்டால் P, W ஈக்குவல் டு என்ன போட்டால் W, Vன்னு இருக்கும். லீனியாரிட்டி ஆல்ஃபா இன்ட்டு W ஈக்குவல் டு ஆல்ஃபா டைம்ஸ் என்ன போட்டால் P, Wன்னு இருக்கும். அதே போல் பாசிட்டிவ் டெஃபினட் என்ன போட்டால் P, W வந்து
ஆல்வேஸ் greater than or equal to 0 இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் இன்னும் போட்டால் பி கமா வி வேல்யூ வந்து 0 ஆகும். இஃப் அண்ட் ஒன்லி பி could be 0. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னர் ப்ராடக்டோடைய டெஃபினிஷன். ஸோ சிமெட்ரிக், லினியாரிட்டி, நான் நெகட்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் நமக்கு என்னது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். ஸோ இதில் வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் 0 வந்தால் எக்ஸ் குட் பி 0. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து வாட் இஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? ஸோ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டியை வெளியே கொண்டு வரும், லீனியாரிட்டியை அடிட்டிவ் ஓவர் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏ கரெக்டு. ஸோ இதுக்கு நீங்கள் கரெக்டாக போகணும் அப்படின்னா ஸோ சி ஆப்ஷன் தான் நீங்கள் டிக் அடிக்கணும். அதே போல் சிஎஸ்ஆர் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் ஏபிசி மூணுமே டிக் அடிக்கணும். ஓகே, பார்ட் சியில் கேட்கலச்ச. ஓகேங்களா, ஃபைன். இப்போது இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ பிஜிடிஆர்பி படி போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் த ரேங்க் ஆஃப் த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஸ்பேஸ், அதுதான் ரேங்க் ஆஃப் டி. ஸோ ரேங்க் ஆஃப் டியோட என்ன ரேஞ்ச் ஸ்பேஸோட டைமென்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நல்லிட்டினா கர்னல் ஸ்பேஸோட டைமென்ஷன் நல்லிட்டி. ஸோ நல்லிட்டி மீன்ஸ் கர்னல் ஸ்பேஸோட டைமென்ஷன். ரேங்க் ஆஃப் டினா ரேஞ்ச் ஸ்பேஸோட டைமென்ஷன். ஈகன் வேல்யூஸ் ஆஃப் த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக கண்டிப்பாக இருக்கும், டயகனல் என்ட்ரிஸாக இருக்கும். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன? ஒன்று வந்து அது டயகனலாக மேட்ரிக்ஸாக இருக்கும், அப்படின்னா லோயர் ட்ரையாங்குலர், அப்பர் ட்ரையாங்குலர். ஸோ இதானுடைய ஈகன் வேல்யூஸ்னு வச்சுக்கிங்களேன். ஒன்று இது 0 இருக்கலாம், அப்படி இருந்தால் இது நான் 0 டேர்ம்ஸாக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே எனக்கு என்னது ஈகன் வேல்யூஸ். அதே போல் இந்த பார்ட் 0 வருது, இது எல்லாமே ஈகன் வேல்யூஸ் உட்காந்துட்ருக்கு, இது நான் 0 டேர்ம் வந்தால் இது எல்லாமே எனக்கு ஈகன் வேல்யூஸ். ஸோ டயகனல் மேட்ரிக்ஸுமே உங்களுக்கு ஒரு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் தான். ஓகே ஃபைன். அப்போது ஈகன் வேல்யூஸோடைய ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா டயகனல் என்ட்ரிஸாக இருக்கும்ன்றது ட்ரூ. ஓகே, அப்போ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 11. அடுத்து which of the following is a subset of R2 is a subspaceன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சப்ஸ்பேஸ் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. சப்ஸ்பேஸ்க்கான டெஃபினேஷன் கொடுக்குறச்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் கான்ஸ்டன்ட் டேர்ம் வரக்கூடாது, ஒன்று. அதே போல் ப்ராடக்ட் டேர்ம்ஸ் டிஃபைன் பண்ணக்கூடாது, 2. அதே போல் ப்ராடக்ட்டில் வேரியபிள்ஸ் வரக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ எது தான் வருது? ஆப்ஷன் பி தான் வருது. ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் அது ஆப்ஷன் பி. ஸோ இது ஆக்சுவலி இந்த செட் என்ன தெரியுமா? W ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் ஆல் வெக்டார்ஸ் x, y, z such that x equal to y equal to z, where x, y, z belongs to some r, rல இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு சஸ்பேஸாக இருக்கும். இதனோட டைமென்ஷன் என்ன? 1. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, நிறையா நான் கொடுப்பேன், அடுத்தடுத்து கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து சிஎஸ்ஆருக்குமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ என்ன நான் சொல்கிறேன் அப்படின்றது நோட் போட்டு எழுதுங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து which one is not required for the subspace? ஸோ எந்த கண்டிஷன் வந்து சஸ்பேஸுக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. க்ளோஷர் அண்டர் அடிஷன், க்ளோஷர் அண்டர் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், கண்டைன்ஸ் a ஜீரோ வெக்டர், க்ளோஷர் அண்டர் இன்னர் ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு சஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு தேவையில்லாது. ஸோ ஜீரோ வெக்டர் உள்ளே இருக்கணும், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் உள்ளே இருக்கணும், அடிஷனும் உள்ளே இருக்கணும். ஸோ எது தேவையில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அடுத்து இஃப் டைமென்ஷன் ஆஃப் பி n, டைமென்ஷன் ஆஃப் பி வந்து n கொடுத்துட்டேன். the any spanning set as அட்லீஸ்ட் எவ்வளோ எலமெண்ட் இருக்கும்? கண்டிப்பாக n எலமெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ஸ்பேனிங் செட்னு அர்த்தம் அந்த என்டையர் வெக்டர் ஸ்பேஸே வந்து ஸ்பேன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ எந்த வெக்டர் எடுத்துக்கிட்டாலும் இந்த செட்டோட லீனியர் காம்பினேஷன் எழுதுறோம் அப்படின்னும் போது n-க்கு கீழே கண்டிப்பாக என்ன வராது? வெக்டர்ஸ் வராது. n-க்கு மோஸ்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா லீனியர் டிபெண்டன்ட் ஆகிடும். ஸோ அப்போ சி ஃபால்ஸ் ஆகிடும். ஓகே, டியும் வராது. ஸோ அப்போ n-1 வராது. ஸோ பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட். அடுத்து எனி செட் கண்டெய்னிங் தி ஜீரோ வெக்டர் என்னவா இருக்கும்? பாருங்க, எனி செட் கண்டெய்னிங் ஜீரோ வெக்டர் என்னவா இருக்கும்? டிபெண்டண்டாக இருக்கும். இப்போ ஒரு செட் இருக்கு, அதில் ஜீரோ வெக்டர் உள்ளே வந்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? லீனியர்லி டிபெண்டன்ட்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ எந்த செட் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஜீரோ வெக்டர் உள்ளே இருக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாவே கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம்? லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னு போட்டு வந்துடலாம். ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எனி செட் கண்டெய்னிங் ஜீரோ வெக்டர் இஸ் கால்டு லீனியர்லி டிபெண்டன்ட் செட். மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஃபார் அ ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் வி டைமென்ஷன் ஆஃப் வி ஸ்டார், அதாவது கான்ஜுகேட், அதாவது வி ஸ்டார் டுயல் பேசிஸ் ஆஃப் வி ஸ்டாருக்கு வி ஸ்டார் பார்க்குறீங்க, அப்போ ஆன்சர்னா கிடைக்கும் வின்னு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஐசோமார்பிக் டு வின்றது கரெக்ட். அடுத்து டுவல் பேசிஸ் சாட்டிஸ்ஃபைஸ் எந்த கண்டிஷன்? இது வந்து குரோனக்கர் டெல்டா டெல் ஐஜேவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். டூ வெக்டர்ஸ் ஆர் ஆர்த்தோகனல்னா அதனோட இன்னர் ப்ராடக்ட் நமக்கு என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதாங்க பயங்கரம். இது ரேங்க் நலிட்டி தேரும். என்ன சொல்கிறேன்னு பாருங்களேன். டைமென்ஷன் ஆஃப் வி வந்து 7, நல்லிட்டி ஆஃப் சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து 3 கொடுத்துருக்காங்க. அப்போது வாட் இஸ் ரேங்க்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போது டைமென்ஷன் ஆஃப் வி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் டி ப்ளஸ் நல்லிட்டி ஆஃப் டி. இது வந்து நமக்கு தெரியும் ரேங்க் நலிட்டி தேரும், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லு. இதை வச்சு சிஎஸ்ஆரில் நிறையா கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, டைமென்ஷன் ஆஃப் வி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் டி ப்ளஸ் நல்லிட்டி ஆஃப் டி. அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு யூஜிடிஆர்பி நல்லா படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன். ஸோ இதெல்லாம் யூஜிடிஆர்பி கண்டென்ட் தான், பட் இது நல்லா படிச்சிங்க அப்படின்னா அங்கே காலேஜ் சிஎஸ்ஆரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஸோ ரேங்க் ஆஃப் டி அப்படியே இருக்கட்டும், நல்லிட்டி வந்து 3, டைமென்ஷன் வந்து 7.
அப்போ ரேங்க் ஆஃப் டி என்ன கிடைக்கும் 7 - 3 கிடைக்கும். ஸோ வேல்யூ நமக்கு என்னது 4. அப்போ எந்த ஆப்ஷன் பாருங்க சி கரெக்ட். இப்போ லாம்டா இஸ் an eigenvalues of ஏவா இருந்து ஏ இன்வெர்ட்டபிளா இருந்தா ஸோ eigenvalues of ஏ இன்வெர்ஸ். ஏ இன்வெர்ஸ்னா என்ன அர்த்தம் இன்வெர்ட்டபிள்னு அர்த்தம். ஸோ ஏ இன்வெர்ஸோட eigenvalue வந்து 1/λ. ஓகே, ஸோ ஏ இன்வெர்ஸோட eigenvalueன்னு 1/λ. அப்போ எந்த ஆப்ஷன் வரும் ஸோ 1/λன்றது கரெக்ட் சி. இப்போ ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனதால தான் மேப் இன்வெர்ட்டபிள் தெரியும். அப்போ eigenvalues நான் ஜீரோன்னு தெரியும். ஒன்ஸ் eigenvalues நான் ஜீரோனா இன்வெர்ஸோடைய eigenvalues பார்த்தீங்கன்னா 1/λவா இருக்கும். அடுத்து which of the following is not a subspace? எது ப்ராடக்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் வரக்கூடாது. ஸோ ஆப்ஷன் சி தான் நாட் அ சப்ஸ்பேசஸ். மற்றெல்லாம் சப்ஸ்பேசஸ். ஸோ இங்கே வந்து நாட் அ சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நாட் வச்சு அடிப்பாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக போடணும், ரொம்ப முக்கியம். அடுத்து இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சப்ஸ்பேஸ் வந்து ஆல்வேஸ் சப்ஸ்பேஸ், பட் யூனியன் நீட் நாட் பி. v1 v2 இருக்குது அப்படின்னா இதனுடைய v1 இன்டர்செக்ஷன் v2 வந்து சப்ஸ்பேஸ் தான், பட் v1 யூனியன் v2 வந்து நீட் நாட் பி. ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து இஃப் v1 3 வெக்டார்ஸ் இருக்குது, தே ஆர் லீனியர்லி இண்டிபெண்டாக இருந்தால் ஸோ லீனியர்லி டிபெண்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு வெக்டரை மற்ற ரெண்டு வெக்டரோட லீனியர் காம்பினேஷன் எழுதலாம். ஸோ v1 v2ஓட லீனியர் காம்பினேஷன் எழுதலாம், v3ஓட லீனியர் காம்பினேஷன் எழுதலாம், இல்லை v3 v1 v2ஓட லீனியர் காம்பினேஷன் எழுதலாம். ஸோ லீனியர்லி டிபெண்டன்றதால ஆல் த ஜீரோ வெக்டர்ன்றது ஃபால்ஸ், மேபி நான் ஜீரோ வெக்டர் கொடுக்கலாம், ஃபார்மர் பேசிஸ்ன்றது ஃபால்ஸ், ஸ்பேன் சஸ்பேஸ்ன்றதும் ஃபால்ஸ். அப்போ ஒன் வெக்டார் இஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர்ன்றது தான் ட்ரூ. ஸோ லீனியர்லி டிபெண்டோட டெஃபினேஷன் அதுதான். யூ பிக் எனி வெக்டார் கேன் பி ரிட்டன் as a linear combination of other two vectors அப்படின்றது தான் இந்த இடத்துல லீனியர் டிபெண்டன்ட்கான டெஃபினேஷன். நெக்ஸ்ட் இன் an n dimensional space n linearly independent vectors இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது என்ன இருக்கும் பேசிஸா இருக்கும். ஒரு டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸே வந்து n சொல்லிட்டாங்க, அதுக்கு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் எவ்வளோ இருக்கும் n வெக்டார்ஸ் இருக்கும். அப்படின்னும் போது என்ன ஆயிடுது பேசிஸ் ஆயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. if v is a infinite dimensional இருந்தா என்னவா இருக்கும் டைமென்ஷன் ஆஃப் v ஸ்டார் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் than டைமென்ஷன் ஆஃப் v இருக்கும். சப்போஸ் ஃபைனைட்டா இருந்தா ரெண்டு ஈக்குவல், அதர்வைஸ் அது என்ன இருக்கும் கிரேட்டர் than இருக்கும். அடுத்து காச்சி-ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி gives இந்த கண்டிஷன் தான். ஸோ மைண்ட்ல வச்சுக்கங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து இஃப் t is a map from v to w is a bijective and linear then inverse exists and it is linear இருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஒரு பைஜெக்டிவ் பொறுத்தளவுக்கு அது 1 இருக்கும், ஆன் டூவா இருக்கும். அப்போ அந்த மேப் வந்து லீனியரா இருக்கும், இன்வெர்ஸா இருக்கும். இது வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் த மேட்ரிக்ஸ் வித் ஃபுல் ரேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னா இன்வெர்ட்டபிளாக இருக்கும். ஓகே, அது ரேங்க் ஃபுல் ரேங்காக இருக்கும். ஃபுல் ரேங்க்னா நமக்கு தெரியும் இன்வெர்ட்டபிள் தெரியும். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஏகன் வேல்யூஸ் ஈக்குவல் டுனா தெரியும் டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அதே ப்ளஸ் சம்முன்னு கேட்டால் ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏகன் வேல்யூஸ்க்கு ரிலேஷன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஏகன் வேல்யூஸ் அப்புறம் டிட்டர்மினன்ட் ஆஃப் த சம் ஆஃப் த ஏகன் வேல்யூஸ். சம் ஆஃப் ஏகன் வேல்யூஸ் வந்து ட்ரேஸை ரெப்ரசென்ட் பண்ணும், ப்ராடக்ட் வந்து டிட்டர்மினன்ட்டை கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக எக்ஸாக்டாக தெரியும் சஸ்பேஸ், ஏன்னா ப்ராடக்ட் வந்து வேரியபிள் மல்டிபிள் வரல. ஸோ அப்படின்னும் போது இது ஆக்சுவலாக 2v ஈக்குவல் டு 0 வேற ஒன்றும் கிடையாது. அப்போ v வந்து ஜீரோ வெக்டர். ஸோ பார்த்தீங்கன்னா w வந்து எக்ஸாக்டாக ஜீரோ தான், வேற எதுவும் சொல்ல. அப்போ இஸ் சஸ்பேஸ்ன்றது நமக்கு கரெக்ட். அடுத்து விச் ஒன் இஸ் வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆர் சி ஓவர் சின்றது ஃபால்ஸு. ஓகே, அடுத்து r2 ஓவர் ஆர்ன்றது ட்ரூ. ஓகே, இண்டிஜர்ஸ் ஃபால்ஸு, பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் ஃபால்ஸு. ஸோ r2 ஓவர் ஆர் தான் நமக்கு அது வெக்டர் ஸ்பேஸ். சி ஓவர் ஆர்னு சொல்லலாம், ஏன்னா சப் ஃபீல்டுக்கு தான் இருக்கும், எக்ஸாக்ட் ஃபீல்டுக்கு இருக்காது. ஸோ சிக்கு வந்து சிக்கே வந்து வெக்டார் ஸ்பேஸாக வர முடியாது. ஸோ r2 ஓவர் ஆர்ன்றது இங்கே கரெக்ட். நெக்ஸ்ட் டூ டிஃப்ரெண்ட் பேசிஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஹேவ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் பேசிஸ் எலமெண்ட்டாக இருந்தால் தேவ் சேம் சைஸ், அது கவுண்ட் வைஸ் சேமாக இருக்குன்றது இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்க vi's ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அண்ட் திஸ் லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு சம் v இருந்தால் இன்வெர்ட்டபிளாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ யூனிக் சொல்யூஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூனிக் சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இருந்தால் ஃபுல் ரேங்க்கு, அப்போ உங்களுக்கு நான் எழுத போகுது உங்களுக்கு யூனிக் சொல்யூஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த லீனியர் ஃபங்க்ஷனல் மேப்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லீனியர் ஃபங்க்ஷனல் பொறுத்தளவுக்கு வெக்டார் ஸ்பேஸ் டு ஃபீல்டுக்கு மேப் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து நேச்சுரல் மேப் v to v கான்ஜுகேட் ஹோல் ஸ்டார் அப்படின்னும் போது அது வந்து ஐசோமார்பிசமாக இருக்கும். ஸோ ஐசோமார்பிசம்னா என்ன அர்த்தம்? ஸோ அது 1-to-1 ஹோமோமார்பிசம் தான் ஐசோமார்பிசம். ஸோ இப்போ நேச்சுரல் மேப்பிங் v to v ஸ்டார், அதாவது இந்த டுயல் ஆஃப் டுயலுக்கு விலேருந்து விக்கு மேப் கொடுக்குறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன இருக்கும் ஐசோமார்பிசமாக இருக்கும். இது எல்லாமே டைரக்ட் ரிசல்ட் எஸ்டியில் நீங்கள் படிச்சுக்கலாம், உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பேன். அடுத்து if t star equal to t னா வாட் அபவுட் t அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. t star equal to t இருந்தால் உங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ அது வந்து நில்போட்டன்ட்டு ஆல்வேஸ் சொல்ல முடியாது, ப்ரொஜெக்ஷன் கொடுக்க முடியாது, இன்வெர்ட்டபிள் கொடுக்க ஜீரோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் தான் கரெக்ட். t star p square equal to p ன்றது ப்ரொஜெக்ஷன் மேப். அப்போ t star equal to t நமக்கு என்ன ஆகும் ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் இன்வெர்ட்டபிள்னா கிடையாது. ஏன் இன்வெர்ட்டபிள் கிடையாது சொல்கிறேன். இப்போது லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு லேம்டா அப்படின்னா லேம்டா இன்ட்டு லேம்டா -1 போடுவீங்க. அதாவது டி ஸ்கொயர் ஈக்குவல் டிக்கு டி லேம்டாவோட ஏகன் வேல்யூ எடுத்திங்கன்னா அது வரும்.
அப்போ lambda equal to 0, lambda equal to 1. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் eigenvalues வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் t. அப்போ வேல்யூ என்ன ஆகிடும் உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ 0 வந்தால் நான் இன்வெர்டபிள், இங்கே இன்வெர்டபிள் சொல்லிட்டாங்க, அது ஃபால்ஸ். ப்ரொஜெக்ஷன்றது கரெக்ட். நீல்போட்டன்ட் வந்து ஜீரோ மேட்ரிக்ஸாக இருக்குது. இப்போ நான் ஜீரோ மேட்ரிக்ஸ்க்கு ஆல்வேஸ் இப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க 1 0 0 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா டி ஸ்கொயர் வேல்யூ டி தான். பட் இது நீல்போட்டன்ட் இல்லை, அது இது ஃபால்ஸ். ஜீரோ ஆப்ரேட்டரா, இது ஜீரோ ஆப்ரேட்டரா கிடையாது. இப்போ ப்ரொஜெக்ஷன் தான் இங்கே கரெக்ட். நெக்ஸ்ட், if A is an m cross n matrix, then rank of A இருக்கும் at most minimum of m, n. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். இது வந்து டைரக்ட் ரிசல்ட் நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து ட்ரேஸ் ஆஃப் த ட்ரேஸ் இஸ் இன்வேரியன்ட் அண்டர் என்ன இருக்கும், டிரான்ஸ்போஸாக இருக்கும். அப்புறம் சிமிலாரிட்டி, ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து சிமிலராக இருந்தா அப்படின்னா அதனுடைய ட்ரேஸ் வந்து சேமாக இருக்கும். அதே போல் ஒரு மேட்ரிக்ஸ் அதனுடைய டிரான்ஸ்போஸோட ட்ரேஸும் சேமாக இருக்கும். அதாவது ட்ரேஸ் ஆஃப் டி, ட்ரேஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து சப்போஸ் லாம்டா இஸ் eigenvalues ஆஃப் ஏ வந்தால் லாம்டா ஸ்கொயர் இஸ் eigenvalues ஆஃப் ஏ ஸ்கொயர், அது நமக்கு தெரியும். ஸோ மேப் வந்து லீனியராக இருந்தால் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஒரு சிலவங்க மறந்துடுவாங்க, ஒன் மோர் கண்டிஷன், டி ஆஃப் ஜீரோ வந்து ஜீரோ. மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். இதை போட்டிருக்கேன் பாருங்க, அது ஆப்ஷனாகவும் கொடுத்துருக்கேன். ஒரு மேப் லீனியராக இருந்தால் ஜீரோ வெக்டர் ஜீரோ கொண்டு போகணும். விச் ஒன் இஸ் நாட் லீனியர் சொல்லுங்கள், சிம்பிளாக சொல்லிடலாம். இதுதான் நாட் லீனியர், ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படியே வந்திருக்கு. அடுத்த கர்னல் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆல்வேஸ் சஸ்பேஸ். ஸோ ரேஞ்ச் ஸ்பேஸ் இஸ் சஸ்பேஸ், கார்னல் ஸ்பேஸ் இஸ் ஆல்சோ சஸ்பேஸ். இது நீங்கள் ரேங்க் நெல்டி தியரம் போட்டு சொல்லுங்கள், என்ன வரும் டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ 8 - 3 5. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இது வந்து ப்ரொஜெக்ஷன் இப்போ தான் பார்த்தோம். இப்போ இது வந்து நீல்போட்டன்டோடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன். டி போர் n ஈக்குவல் டு ஜீரோ, டி போர் n ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் தென் டி இஸ் நவா இருக்கும், உங்களுக்கு நீல்போட்டன்ட்டாக இருக்கும். ஸோ நீல்போட்டன்னா உங்களுக்கு அந்த ஏதோ ஒரு சம் ஆர்டரில் அந்த இண்டெக்ஸ் வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது டி டி ஸ்கொயர் டிக்கு பண்ணிகிட்டே போகிறீங்க, சர்டன் ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வேல்யூ ஜீரோ ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்ம நீல்போட்டன் சொல்லுவோம். ஸோ எதெல்லாம் நீல்போட்டன்றது எக்ஸாம்பிள் கலெக்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, நோட் போட்டு எழுதுங்க. கம்போசிஷன் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆல்வேஸ் லீனியர். ஸோ ரெண்டு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது, அதனுடைய கம்போசிஷன் வந்து லீனியர். ஓகே, ஸோ இது வந்து சேம் கொஷின் தான், இது தேவையில்லை. அடுத்து பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஒரு லீனியர் மேப் தான், ஏன்னா ப்ராடக்ட் வேரியபிள்ஸ் வரல. ஸோ அப்சல்யூட் டேர்ம்ஸை கான்ஸ்டன்ட் ஆட் ஆகலை. ஸோ லீனியர் மேப்பின் லீனியர் கான்ஸ்டன்ட்டில் ஆட் ஆகிருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகும், இது வந்து லீனியர் மேப். ஓகே, நெக்ஸ்ட், த கர்னல் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன இருக்கும், செட் ஆஃப் ஆல் வெக்டார்ஸ் வச்சு டி ஆஃப் எக்ஸ். டிரான்ஸ்ஃபார்மேஷன் எங்கே ஜீரோ கொண்டு போகுது, ஸோ விலேருந்து டபிள்யூக்கு கொடுக்குறோம். வாட் இஸ் கர்னல், வாட் ஆர் த வெக்டார்ஸ் இன் வி விச் ஆர் மேப் டு ஜீரோ அப்படின்றத நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அப்போ டி ஆஃப் இன் ஜீரோ வர்றது, ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆல் வி இன் வி such that டி ஆஃப் வி வந்து ஜீரோ அப்படின்றதா என்னுடைய கர்னல். ஸோ இது எல்லாமே எதுக்கு சஸ்பேஸ், கேபிட்டல் விக்கு சஸ்பேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் வெக்டார் இன் வி சச் தட் டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றதா விச் இஸ் கர்னல் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மேஷன். நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட், இப்போ இது பாருங்க, டைமென்ஷன் ஆஃப் வி 5, கர்னல் ரேங்க் ஆஃப் டி வந்து 3னா நல்லிட்டின்னு அது 5 - 3, அப்போ 2 வந்துடும். அந்த ரேங்க் நல்லிட்டி தியரம் தான். த மேட்ரிக்ஸ் ஆஃப் அ லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மேட்ரிக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனோட மேட்ரிக்ஸ் வந்து பேசிஸ் எலமெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ எதனுடைய பேசிஸ் எலமெண்ட், அப்போது சாய்ஸ் ஆஃப் பேசிஸ் ஆஃப் டொமைன் அண்ட் கோடொமைன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்து, டூ மேட்ரிக்ஸஸ் ரெப்ரசன்ட் த சேம் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்டர் த டிஃப்ரெண்ட் பேசிஸ் அப்படின்னா தே ஆர் சிமிலராக இருக்கும். டிஃப்ரெண்ட் பேசிஸ்க்கு ஒரு ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மேஷனோட மேட்ரிக்ஸ் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா அது வந்து சிமிலர் தான். இந்த இடத்துல இது பாருங்க, ரொம்ப முக்கியம். சப்போஸ் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டி கொடுத்துட்டாங்க, ஏ அண்டர் த பேசிஸ் பி டிஃபைன் பண்ணிட்டாங்க. கேபிட்டல் பி இஸ் a சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்னா தென் நியூ மேட்ரிக்ஸ் நான் இருக்கும் அப்படின்னா அதான் சிமிலராக இருக்கும். ஸோ இது வந்து பி இன்வர்ஸ் ஏபி. ஸோ ஏ வந்து சிமிலர் டு பி இன்வர்ஸ் ஏபி. இது வந்து நியூ டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதுக்கான மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் ரெண்டுமே சிமிலராக இருக்கும். இப்போ தான் முன்னாடி பார்த்ததுக்கான எக்ஸாம்பிள் இது. நெக்ஸ்ட், கோஆர்டினேட் வெக்டார்ஸ் வி ரிலேட் டு த பேசிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ எந்த ஒரு கோஆர்டினேட் வெக்டார் எடுத்துக்கிட்டாலும் ரிலேட் டு த பேசிஸ் வந்து ரெப்ரசன்ஸ் வெக்டார் இன் பியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க, சேஞ்ச் ஆஃப் பேசிஸ் ஆஃப் பி விச் இஸ் இன்வெர்டபிளாக இருக்குது. ஒரு மேட்ரிக்ஸோடைய சேஞ்ச் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து இன்வெர்டபிளாக இருக்குது அப்படின்னா அந்த பேசிஸ் எல்லாம் வந்து ஆர்த்தோகனலாக இருக்கும், லீனியர்லி இண்டிபெண்டண்டாக இருக்கும். ஸோ மோர் ஸ்பெஷல் வந்து நீங்கள் ஆர்த்தோகனல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட், ரேங்க் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்னவா இருக்கும், டைமென்ஷன் ஆஃப் ரேஞ்ச் ஸ்பேஸ், அது இமேஜ் ஸ்பேஸ்னா ரேஞ்ச் ஸ்பேஸ்னு அர்த்தம். If T is a map from R to R defined by T of x, equal to 2x plus y x minus y. இப்போ நீங்கள் 1 0 போட்டிங்கன்னா R2 தானே, 1 0 போடுங்க, 2, 1 வரும். ஸோ மேட்ரிக்ஸ் வந்து 2 1 எழுத போகிறீங்க. எது வரும் பாருங்க, அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான், வேறு எதுவும் இல்லை. அடுத்து 0 1 போட்டிங்கன்னா T of 0 1 போடுறீங்க, இதுதான் ஷார்ட்கட்டு. ஸோ 1 -1 வரும். அப்போ 1 - 1 வந்துச்சு பாருங்க. அப்போ ஏ லாக் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட், if T is a map from R3 to R2 be a linear transformation, then matrix of T என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த டைமென்ஷன் இன்ட்டு இந்த டைமென்ஷன், அப்போ 2 x 3 மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போது
இப்போ Rnலேருந்து Rmக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் டி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா எம் கிராஸ் என் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே மல்டிப்ளை ஆகிக்கும் அந்த ஆர்டர். அடுத்து மேட்ரிக்ஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் இருக்கும். ஸோ சாய்ஸ் ஆஃப் பேசிஸ் டொமைன்ஸ் ஆஃப் டொமைன் அண்ட் கோடொமைன். நெக்ஸ்ட் இது வந்து சேம் ரிப்பீட்டட் கொஷின் தான், தேவையில்ல அது வந்து ஆர்த்தோகனலாக இருக்குன்றது சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கான மேட்ரிக்ஸ் பாருங்களேன். இப்போ டி ஆஃப் 1 0 வெக்டார் போடுறீங்க. ஸோ வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 0. ஆக்சுவலாக இது வந்து ட்ரிபிள் 3 வெக்டார், சாரி 3 ஸ்பேஸில் R3ல டிஃபைன் பண்ணுற செட்டு. அப்போது டி ஆஃப் 1 0 0 போடுறீங்க. ஸோ வேல்யூ என்ன? ரேங்க் ஆஃப் டீனான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நல்லிட்டி தெரியணும். ஸோ மேட்ரிக்ஸ் நீங்கள் எழுதிட்டு கூட நீங்கள் ரேங்க் கண்டுபிடிச்சி நல்லிட்டி போடலாம். இப்போ டேரெக்டாகவே நல்லிட்டி போடுறதா இருந்தாலும் போடலாம். ஸோ எப்படி போடலாம்? இது போடுறேன் கவனிங்களேன். ஸோ இப்போ வந்து R3ல இருக்கும் இல்லையா? ஸோ நல்லிட்டிக்கு டைமென்ஷன் எழுதுறேன். நல்லிட்டி ஆஃப் டி டைமென்ஷன் ஆஃப் சாரி ஃபஸ்ட்டு கர்னல் ஆஃப் டி எழுதிடலாம். சாரி கர்னல் ஆஃப் டி. ஸோ கர்னல் ஆஃப் டி எழுதுறீங்க. கலெக்ஷன் ஆஃப் ஆல் வெக்டார் is nothing but x, y, z in R3 such that t of x, y, z வந்து 0. கரெக்டா? ஸோ அந்த கேஸில் x plus y வந்து 0 ஆகும். அதே போல் y plus z வந்து 0 ஆகும். அப்போ x equal to minus y வரும். ஸோ y equal to minus z வரும். ஆக்சுவலாக ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஸோ ரெண்டு கண்டிஷனாகவே கர்னல் வந்து என்னவாக இருக்கும்? கர்னல் ஆஃப் டி வந்து ஸோ டைமென்ஷன்லேருந்து கழிச்சிக்கணும். 3 minus 2. ஸோ வேல்யூ வந்து 1. ஓகே, அப்போது கர்னல் ஆஃப் டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ என்னது? 1. அப்போது நல்லிட்டி ஆஃப் டி பார்த்தீங்கன்னா வேல்யூ 1 வரும். அப்போ ரேங்க் ஆஃப் டி போடும்போது உங்களுக்கு 2 வந்துடும். ஸோ எந்த ஆப்ஷன்? பி கரெக்ட். ஓகே, இதனுடைய கர்னல் ஆஃப் டி கேட்குறாங்க. சொல்லுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். அடுத்து ரெண்டுமே சேம் தான் இல்லையா? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். அப்போ எந்த ஆப்ஷன் வரும்? கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் ஒய் சஜர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் தான் கர்னல். ஏன்னா 0 வெக்டருக்கு போட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து டைமென்ஷன் ஆஃப் வி, ரேங்க் ஆஃப் டி, நல்லிட்டி வந்து 1 வரும். ஸோ கழிச்சுப்பீங்க. 4 minus 3 1. அடுத்து ஸ்டாண்டர்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் த ஐடென்டிட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நாவாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் த ஐடென்டிட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஐடென்டிட்டியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி கரெக்டு. சிமெட்ரிக்காகவும் இருக்கும், ஐடென்டிட்டியாகவும் இருக்கும். ஸோ டயகனல் ஜீரோ மேட்ரிக்ஸ் மட்டும் வராதுங்க இதுக்கு. ஸோ இது எல்லாமே வரும். நெக்ஸ்ட்டு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் 1 to 1 இஃப் கர்னல் வந்து சிங்கிள்டன் 0. 1 to 1 லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்தீங்கன்னா கர்னல் வந்து 0வாக இருக்கும். இந்த ஆப்ரேட்டர் வந்து ஒரு லீனியர் ஆப்ரேட்டர். ஸோ நமக்கு அழகாக தெரியும். ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் ஜின்னு போடுறீங்க அப்படின்னா இது உள்ளே போடும்போது இந்த இடத்துல ஆல்ஃபா எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் டின்னு போடுவீங்க. ஸோ இது ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஆல்ஃபா டைம்ஸ் டி ஆஃப் எஃப் ப்ளஸ் டி ஆஃப் ஜின்னு வரும். ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். ஐடியா கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் வந்து உங்கள் லீனியர் ஆப்ரேட்டர். அடுத்து வந்து கர்னல் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து கன்சிஸ்டிங் ஆஃப் என்ன வெக்டர்னுறாங்க. செகண்ட் டெரிவேட்டிவ் 0 ஆகுதுன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் அதனுடைய கர்னலில் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுடைய செகண்ட் டெரிவேட்டிவ் 0 ஆகுதுன்னா இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து இந்த ஆப்ரேட்டர் பொறுத்தளவுக்கு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? கர்னல் வந்து 0 ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு லீனியர் மேப்பு. ஏன்னா எக்ஸ் டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜஸ்ட் உள்ள மல்டிபிள் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். விச் ஒன் இஸ் நாட் லீனியர்? எஃப் ஸ்கொயர் ப்ராடக்ட்ல வரக்கூடாது, இது வராது, மற்றதெல்லாம் லீனியராக வரும். ஓகே, நெக்ஸ்ட் கர்னல் ஆஃப் டி, கர்னல் ஆஃப் இப்போ டி ஆஃப் எஃப் 0 ஆகுதுன்னா இந்த இன்டெகிரல் 0 ஆகுது. அப்போ எஃப் ஷுட் பி ஐடென்டிக்கலி 0 வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட்டு இதனுடைய டைமென்ஷன் 2 இல்லையா? இது வந்து லீனியர் பிகாஸ் நான் சொல்லி கேட்குறாங்க. சம் ஆஃப் லீனியர் ஆப்ரேட்டர் இஸ் லீனியர் ஆப்ரேட்டர். ஸோ எஃப் லீனியர், எஃப் டபுள் டேஸ் வந்து உங்களுக்கு டெரிவேட்டிவ்ஸ் ஆல்சோ லீனியர். ஸோ சம் ஆஃப் லீனியர் ஆப்ரேட்டர் இஸ் லீனியர், டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் லீனியர் ஆப்ரேட்டர்ஸ் லீனியர், ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் ப்ரொசஸ் த லீனியாரிட்டி அப்படின்னும் போது ஆல் ஆஃப் அபோவ். ஆப்ஷன் டி கரெக்ட். ஏகன் வேல்யூ ஈக்குவேஷன் ஃபார் த டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் வந்து டெல்டா ஸ்கொயர்னா இருக்குன்னா ஸோ டபுள் டெரிவேட்டிவ். ஸோ எஃப் டபுள் டேஸ் மைனஸ் லாம்டா இன்ட்டு எஃப் கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும்? ஏகன் வேல்யூ செட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இது உங்களுக்கு தெரியும், இது ஆக்சுவலாக ஒரு லீனியர் இன்டெகிரல் ஈக்குவேஷனு, ஹோமோஜினியஸ் டைப் ஆல்ரெடி போட்டிருக்கேன். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து நல் ஸ்பேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆப்ரேட்டர் கன்சிஸ்டிங் ஆஃப்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போகுது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ பாருங்கள், இது எல்லாமே டீட்டெயில் சொல்யூஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம கொஷின்ஸை பார்த்துருக்கோம். இது கீழே வரதெல்லாம் டீட்டெயில் சொல்யூஷன். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து என்னோட டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள், கிளாஸஸும் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் கையில் ஒரு டேப் இருக்கணும், அதே போல் ஒரு பிரிண்டர் இருக்கணும். ஸோ பிரிண்டர் ரொம்ப முக்கியங்க. ஸோ நான் போடுற கொஷினை இமீடியட்டாக பிரிண்ட் எடுத்துக்கணும். சரி நாளைக்கு போய் கடையில் எடுத்துக்கலாம் அப்படின்றது அது ஒரு டிலே டைம். ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் போயிட்டு மறந்து வந்துடுவீங்க, ஐயோ மறந்துட்டுமேன்னு சொல்லுவீங்க. அப்புறம் ஒருத்தர்கிட்ட ஒர்க் கொடுத்துருப்பீங்க, அவங்களும் மறந்து வந்துட்டுன்னுவாங்க. அதே ஒரு பிரிண்டர் இருந்தால் ஒரு டேப் இருக்குன்னா அப்படியே கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்,
ஸோ வைஃபை இருக்கிற பிரிண்டர் மாதிரி எடுத்துக்கங்க. ஸோ கனெக்ட் பண்ணி நீங்கள் மாதிரி ஈஸியாக பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம்ல, ரொம்ப சிம்பிள். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ மேக்ஸ் லைனில் இருக்கிறவங்க என்னுடைய டெஸ்ட் ஷெடியூல் வந்து வேறு லெவலாக சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எக்ஸாம்ன்றது நம்ம நினைக்கிற மாரி ஈஸியாக இருக்காது. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே டஃப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.